சத்தத்தை உயர்த்தி தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, தேற்றரவாளனே தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே. நீர் பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, நீர் பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் காற்றாய் வந்திரே, செங்கடல் பிழந்திரே, கீழ் காற்றாய் வந்திரே, எங்கள் செங்கடல் பிளந்தீரே, நீ நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, நீ நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வரு. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. பரிசுத்தரே 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 நீர் வாருமே, நீர் வாருமே, பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, எழுந்தருளுமே, நீர் நெருப்பாய் வருவி, காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீ நெருப்பாய் வருவி, நீ காற்றாய் வருவி, நீர் ஓ அன்பாய் வந்திரே, என்னை அணைத்துக் கொண்டிரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டிரே, அன்பாய் வந்திரே, என்னை அணைத்துக் கொண்டிரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து. ஆவியானவரே நீ நெருப்பாய் வருவி, நீ காற்றாய் வருவி, பலத்த கிரியைகளை இந்த நாள்ல நீ செய்கிறவரே, பெருங்காற்றாக வருகிறவரே, பெருங்காற்றாக வருகிறவரே, ஏ மகதலலா ஷேகதரலா தியாந்தரதே, கீழ்காற்றின் ஆவியானவரே, ஓ கீழ்காற்றின் ஆவியானவரே, ஒரு பலத்த காற்று இந்த நாள்ல வீசப்படுவதாக, பலத்த காற்று இந்த நாள்ல வீசப்படுவதாக. ஓ பரிசுத்த ஆவியானவரே காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, நீ நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, தேற்றரவாளனே என்னை தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, நீ நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வரு. உங்க சத்தம் கேட்கட்டும். பலத்த காற்றாய் இந்த நாள்ல வீசுகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீ நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி. ஹல்லேலூயா. நம் நடுவில் ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஆமென். நம்முடைய துதிகளில் அவர் வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகள் எப்படி இருக்கிறாரா? வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். நல்லா சேர்ந்து கரங்களை தட்டி இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போ, ஆர்ப்பரிப்போ உம் நாமத்தினால் என்று மீண்டும் சொல்லுமா. இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போ, ஆர்ப்பரிப்போ உம் நாமத்தினால் என்று ஜெயமேடுப்போ. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம். ஆனால் காலத்தை படைத்தவர் நம்மிடத்தில் தேடி வந்து சீயோனின் சிறையிருப்பை ஒரு சொப்பனத்தை போல அந்த நாளில் திருப்ப போகிறார். ஹல்லேலூயா. என்று சொல்லி உயர்த்துமா. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம். காலத்தை படைத்தவர் தேடி வந்து. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம். காலத்தை படைத்தவர் சிறையிருப்பை, சிறையிருப்பை மாற்றி தந்தி. சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தி. சிறையிருப்பை மாற்றி தந்தி. சிறையிருப்பை, ஓ சிறையிருப்பை மாற்றி தந்தி. சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தி. சிறையிருப்பை மாற்றி தந்தி. சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தி. இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போ, ஆர்ப்பரிப்போ உம் நாமத்தினால் என்று மீண்டும் சொல்லுமா. இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, உம்மை ஆராதிப்போ, ஆர்ப்பரிப்போ உம் நாமத்தினால் என்று ஜெயமேடுப்போ. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சு நின்றோம். ஆனால் நம் கர்த்தர் நமக்கு முன்னதாக சென்று பயப்படாதே என்று சொல்லி நம்மளை மீட்டுக் கொள்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லி பாடுமா. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு சொல்லுமா. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை. செங்கடல், ஓ செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து. பயப்படாதே, பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீ. பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீ. இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போ, ஆர்ப்பரிப்போ உம் நாமத்தினால் என்று ஜெயமேடுப்போ. இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போ, ஆர்ப்பரிப்போ என்று ஜெயமேடுப்போ. நல்லா சேர்ந்து கரங்களை தட்டி
எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தத்தை நடப்பிக்கிறவரே, எதிரியின் படையம்மை ஓங்கிய புயம் கொண்டு பாட செய்தி, பாட செய்தி, துதிக்க செய்தி, எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தி, பாட செய்தி. மீண்டும் சொல்லுமா? ஓ பாட செய்தி, துதிக்க செய்தி, எரிகோவின் மதில்களை, ஓ பாட செய்தி, துதிக்க செய்தி, எரிகோவின் மதில்களை இடிய செய்தி. இனி நீ மாத்திரமே. சேர்ந்த அப்பாவை உயர்த்தி பாட பாட புது பேலன் எல்லா உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் உயிரடைய செய்கிறார். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி, வாக்குகள் பல தந்து ஒரு வாக்குகள் பல தந்து, ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி, வாக்குகள் பல தந்து ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. இனி நீ மாத்திரமே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதா இருக்கும் என்று சொன்னீங்களே ராஜா. ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் சேர்ந்து. இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின் சத்தத்தை உயர்த்தி காலத்தை படைத்தவர், எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம் காலத்தை படைத்தவர். ஓ சிறையிருப்பை மாற்றி தந்தி, சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தி, சிறையிருப்பை மாற்றி தந்தி, சிறுமையின் சேர்ந்து சொல்லுமா? இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். நல்ல கரங்களை தட்டி இஸ்ரவேலின் துதிகளில வாசம் செய்கிறவரே, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய துதிகளில வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் தருகிறார், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே துதிப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. கரங்களை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா.
ஓ துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. என் தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்று சொல்லுவே. என் தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்று, என் தேவனை நோக்கி, ஓ தேவனை நோக்கி, அப்படி இருக்கிறதுல இருந்து எழுந்திருந்து துதிப்போமா? சொல்லுவே. என் தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்று சொல்லுவே. ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா. நான் என்ன வந்தாலும் உம்மை துதிப்பேன் ராஜ். என் துதிகளை நான் ஏறெடுத்துக் கொண்டே இருப்பேன். மீண்டும் சொல்லுமா? ஓ ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா. ஓ துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்ன மூடி காத்து அவருடைய வசனத்தை என்னும் பட்டயத்தினால நம்மளை விடுவிப்பார். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லி பாடுமா? தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது. அறிக்கை செய்யுங்க. ஓ அவரது வசனம் ஆவியின் பட்டயம். அவரது வசனம், ஓ அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது. ரமலகபா ஷேகதலகபர ரேகதலகபா. ஓ ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா. முழு பலத்தோடு எதிரியை அடக்க, பகைவரை ஒடுக்க, பாலகன் வாயில துதி. ஓ ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா பெரிபமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நான் நடந்து செல்லுவேன். எல்லா சாத்தானின் சகல வல்லமைகளையும் அவர் சிலுவையில நமக்காக வெற்றியாய் முடித்தார். ஹல்லேலூயா. நல்லா சேர்த்து கரங்களை தட்டி. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஓ சாத்தானின் சகல ஓ சாத்தானின் சகல வலிமையை வெல்ல. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஓ ஹல்லேலூயா ஆனந்தமே. கிறிஸ்துவுக்குள்ள எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்தது போல நீங்களும் பிழைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுமா? ஓ ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா. ஓ தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம்.
அவரது நாமம், ஓ அவரது நாமம் எல் ஷடாவை நீங்க பக்கத்துல இருக்கிறவரே, ஓ அவரது நாமம், அவரே அடைக்கலம், ஓ ஹalleluya ஆனந்தமே, ஹalleluya உம்மை உயர்த்துகிறோம், துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், முழு இதயத்தோடு நான் உம்மை துதிப்பேன் ராஜ். கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், ஹே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன். யுத்தம் கர்த்தருடையது, ஓ நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி, தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை, எனக்குள்ள இருக்கிறவரே நீர் பெரியவர் பெரியவர், தோல்வி எனக்கில்லை, ஓ தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை, நீர் என்னோடு இருக்கும்போது, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் நாம் இந்த நாள்ல துதிக்கும் பொழுது அது உடைகிறது, ஹalleluya. ஏனென்றால் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறதுனால எல்லா நுகங்களை கர்த்தர் இந்த நாள்ல உடைக்கிறார், ஹalleluya. சேர்ந்து சொல்லி நான் நாமத்தை உயர்த்துமா, சிறைச்சாலை கதவுகளும் என் தூதியினால் இடிந்து விழும், சிறைச்சாலை கதவுகளும் என் தூதியினால் இடிந்து விழும், அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, ஓ அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், ஹalleluya 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 ஹalleluya, ஓ ஹalleluya ஹalleluya. எதிரியை அடக்குகிறார், சங்கிலிகளால காட்டுகிறார், இந்த கணம் அவர் யாவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறது. 149வது சங்கீதத்தில் சொன்னது போல எல்லா சங்கிலிகளை காட்டுகிறார். நீங்கள் துதிக்கும் பொழுதே எல்லா சங்கிலிகள் கட்டப்படுகிறது, ஓ ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சேர்ந்து சொல்லுமா, மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயமெங்கே, மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயமெங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன். அறிக்கை செய்யுங்க, மீண்டும் சொல்லுமா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், உயிர் அடைகிறது, ஓ கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே, ஓ ஹalleluya ஹalleluya. வார்த்தையானவரை உயர்த்துகிறோம் ராஜ், உம்மை உயர்த்துகிறோம் இயேசு கிறிஸ்து. மரித்தோர்ந்து எழுப்பினீக ராஜ், எங்களையும் எழுப்புவீராம் எழுப்புவீராம் எழுப்புவீராக, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரத்தை எழுப்புவீராக,
எழுப்புவீரா. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா இருப்பதே எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரகசியம். ஓ ஹalleluya 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 ஹே ஹalleluya 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 ஹே நீர் என்னோடு இருக்கும்போது ஒரு நாள் எங்களை தோற்க விடாதவரே. ராகாதா லா ஷேகேதாரா ரிகாதா லா கபு நீர் என்னோடு ஓ நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நல்ல கரங்களை காட்டி நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி என்னாலும் வெற்றி. மரணமுன் கூரெங்கே பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கூரெங்கே பாதாளமுன் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே. ஹalleluya 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 ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்திருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை இந்த நாளில் உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பிக்கிறார். உயிர் அடைகிறது. உங்கள் சூழ்நிலைகள் உயிர் அடைகிறது. நீங்கள் இதுவரை கண்டு பார்த்து பயந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் உயிரடைய செய்கிறார். என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உம்மாலே எல்லாம் முடியும் ராஜ். உம்மாலே எல்லாம் முடியும். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் முடியும் ஆண்டவரே. உங்களால எல்லாம் முடியும் ஆண்டவரே. என்னை உங்களை விடுவிக்க முடியும் ஆண்டவரே. என்னை சூழ்நிலைகளை என்னை விடுவிக்க முடியும் ஆண்டவரே. என்னை இடுக்கண்களிலிருந்து உங்களால் என்னை விடுவிக்க முடியும் ஆண்டவரே. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னை நெருக்கத்திலிருந்து என்னை மகா விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்தீர். நீர் என் மேல் பிரியமாய் இருந்தபடியினால, நீர் என் மேல பிரியமாய் இருந்தபடியினால என்னை விசாலத்தில் கொண்டு வந்தவரே. என்னை விசாலத்தில் கொண்டு வந்தவரே. என்னை விசாலத்தில் கொண்டு வந்தவரே. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி. எனது விளக்கு எரிய செய்தி
பார்த்து சொல்லிருங்க. நான் நம்பும் கீடகம் அப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா, முற்றிலுமாய் நான் உங்களை சார்ந்து கொள்றேன்ப்பா. ஓ தூயவர் தூயவர், தூதிக்கு ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர், தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீர். ரெண்டு கரங்களை உயர்த்தி தூயவர் தூயவரே, தூதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானை, ஆறுதலே. தூயவரே, தூயவர் தூயவரே, ஓ தூதிக்கு பாத்திரராகிய உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நீர் என்னை விடுவித்தீர், நீர் என்னை விடுவித்தீர் ராஜ். தூயவரே, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறேன். ஜீவனின் அதிபதியே, ஜீவனே, மரணத்தை வென்றவரே, மரணத்தை வென்றவரே, செய்கிறோம். மரணத்தை வென்றவரே, உம்மை பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா நீர் பெரியவர், நீர் மரணத்தை வென்றவர், பாதாளத்தை ஜெயித்தவர். கிறிஸ்து என் ஜீவ், கிறிஸ்து என் ஜீவ் ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, எல் ஷடாய், எல் ஷடாய்,
உயிர் தழுதனாய் எங்களை உலாவுறதற்காக நன்றி. மீதியா இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், செபிக்கிறோம். நாங்கள் சிறுகவே சிறுகவும் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயரவே உயர்த்தின எங்களுக்கு கிருபைதாங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆலோசனைகளை உடைத்து போட போகிறார். God wants to cancel the counsel that is against you. He wants to discard it. He wants to disperse it. உங்களுக்கு விரோதமாய் உருவாகிற ஆலோசனைகள். ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, there might be some people who hold bitterness against you. ஒரு வீடு கட்டுறீங்க, பக்கத்து வீட்டில் எல்லாம் உங்களை ஒரு டிஸ்டர்பன்ஸாக பார்க்குறாங்க. ஒரு சபையை நீங்கள் நாட்டுறீங்க, அங்கே உங்களுக்கு எதிர்ப்பு கிளம்புகிறார். What do you do? அன்பானவர்களே, the Lord has mysterious ways of helping you. There was a man called Ahithophel, and he was a wise man, but he wanted to take revenge on David because David killed his son-in-law Uriah, and so he had this bitterness inside him. So Ahithophel was waiting for a chance to bring down David. அதுவே என்ன பண்ணாரு? When Absalom revolted against David, he joined hands with Absalom to kill David. But when you are anointed by God, no weapon formed against you shall prosper. There is a powerful prayer that David prayed. In 2 Samuel 15:31, he said, "O Lord, please turn the counsel of Ahithophel into foolishness." அகித்தோப்பேல் பயங்கரம் ஞானமானவர். ஆனால் தாவீது ஜெபித்தார், ஆண்டவரே அகித்தோப்பேல் ஆலோசனையை அவமாக்கி போடும் என்று ஜெபித்தார். என்ன நினைச்சு தெரியுமா? ஆண்டவர் ஹூஷாய் என்கிற மனிதனை எழுப்பி அகித்தோப்பேல் கொடுத்த நல்ல ஆலோசனையை குறைத்து போட்டு அப்சலோமை ஆண்டவர் அவர் நியாயம் தீர்த்தார். தாவீதை மறுபடியுமாக ராஜாவா மாற்றினார். ஆண்டவர் தாவீதுக்காக யுத்தம் பண்ணார். It's not about your past, it's about your future. God is not concerned about the sins of David in the past. He's more concerned about him establishing Israel as God's city, as God's nation. உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. உங்க பாஸ்ட, உங்களுடைய கடந்த காலத்தை குறித்து பிசாசு உங்களை அக்யூஸ் பண்றானா? இன்னைக்கு அதுக்கு விரோதமா நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்களா? அகித்தோப்பேல் ஆலோசனைகளை கர்த்தர் அதமாக்கி போட போகிறார். சாத்தா உங்களுக்கு விரோதமா என்ன செய்தாலும் இன்னைக்கு கர்த்தர் இதை கேன்சல் பண்ண போகிறார். உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆலோசனைகள், உங்க மகளை யாரும் உங்களுடைய வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு போவதில்லை. God is canceling the counsel of that young man. God is not going to take you away from this office. All those things that are acting against you is going to turn in favor of you. தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். God is working on your behalf. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. God is changing everything concerning you. God is going to make the counsel of Ahithophel into foolishness. He is battling for you. Victory is yours. God bless you. Have a wonderful, victorious day. Amen. இந்த நாளிலும் கூட நாம் எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 6 வசனம் முடிய வாசிக்க போகிறோம். எபேசியர் 1 அதிகாரம் 4 6 வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இந்த 4 வசனத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியால். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் என்னை தெரிந்து கொண்டார்.
Hallelujah. To be chosen by God is something very important. தெரிந்து கொண்டவர்கள் கேட்கிற அந்த விண்ணப்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் அக்செப்ட் பண்ணுவார். சொல்லுங்க ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. யாரை தெரிந்து கொள்கிறோமோ, ஒரு கணவன் தனக்கென்று ஒரு மனைவியை தெரிந்து கொள்கிறார். அந்த மனைவி கேட்கிறதை அவர் நிச்சயமாக அவர் கேட்பார். ஒரு மனைவி தனக்கு ஒரு கணவனை தெரிந்து கொள்கிறாள். ஒரு ராஜ்யம் தனக்கான ஆளுகிறவர்களை தெரிந்து கொள்கிறது. அவர்கள் சொன்னால் அந்த ராஜ்யம் அதை கேட்கிறது. அதே போல கர்த்தரும் நம்மை அவர் தெரிந்து கொண்டபடியே, சாதாரணமா இல்லைங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அது எப்படி உலக தோற்றத்துக்கு முன்னாடியே? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் பூமியில தான் இந்த 80-90 வயசு இருக்கிறோம். சரீரப்பிரகாரமா அவர் முன்பாக நாம் வாழ்வது இந்த பூமியில வேணா இத்தனை வருஷங்களா இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. அவளை நீங்களும் நானும் ஒரு தீபமாக, ஒரு வெளிச்சமாக ஆண்டவருக்கு முன்பாக இருந்தோம். We were lights before God. ஆண்டவர் ஆகவேதான் ஆபிரகாமிடத்திலே உன் சந்ததி இவ்வளவாய் பெருகும் என்று அவர் காண்பிக்க விரும்பின போது, ஆபிரகாமை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே அவர் வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை பார்க்க வைத்தார். அவைகள் எல்லாம் திரளாய் வானத்தில் இருந்தது. They were lights. And God told, this is how I am going to multiply your generation. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியானால் அந்த நட்சத்திரங்களாக, அந்த வெளிச்சங்களாய் இருந்தவர்களை ஆண்டவர் ஏற்ற சமயத்திலே ஒரு உரு கொடுத்து அவர்களை ஒரு தாயின் கற்பத்திலே அவர் பிறக்க வைக்கிறார். அப்போ உங்களை என்னையும் ஆண்டவர் முன்னாடியே தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆபிரகாமை பார்க்கிலும் அவர் பெரியவராயிருக்கிறார் என்பதை குறித்து அவர் சொல்லி, அவர் சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என்னை காண ஆசையா இருந்தானா. Your father Abraham wanted to see me. அவர் பார்த்தாரா இல்லையா? வேதம் சொல்கிறது, அவர் கண்டு களி கூர்ந்தாராம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செய்தாரு? கண்டு கண்டு களி கூர்ந்தாராம். அப்படியானால் எங்கே பார்த்திருப்பார்? எங்க பார்த்திருப்பார் அவரு? ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் நட்சத்திரங்களை எல்லாம் காண்பிக்கும் போது அங்கே ஒரு நட்சத்திரம் ரொம்ப பிரகாசமா இருந்திருக்கும். அந்த நட்சத்திரத்தை காண்பிச்சு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இதுதான் நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், ஆண்டவரை தெரிந்து கொள்றோம் நினைக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லு. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்வதில்லை. சோ அவர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன? வசனத்தை ஃப்ரண்ட்லயும் போடுங்க. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா.
அப்போ தெரிந்து கொண்டதனுடைய ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னு சொன்னா, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். சொல்லுங்க ஆமென். அப்போ அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம், அவர் நாமத்தில் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஒரு ஆமென் சொல்லுங்க. சோ அப்ப நான் இப்படி சொல்லட்டுமா, என்னை தெரிந்து கொண்டார் என்றாலே என்னை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம்ல. இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில ஒரு பொருளை பாக்குறீங்க, இந்த பொருள் எனக்கு பிரியமா இருக்குதுன்னு சொல்லி அதை நீங்க தெரிந்து கொள்ளும் போதே அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி தானே. அது உங்க வீட்டுக்கு நீங்க கொண்டு வரீங்க, ஏன்? அந்த தெரிந்து கொள்ளுதலையே ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் இருக்குது. அப்போ உங்களை ஏற்றுக்கொண்டா நீங்க கேட்கிறத அவர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார். He accepted me. He accepted me. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இப்படியாக ஆண்டவர் சொன்னார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. மேன்மைன்றதை விட நீ நன்மை செய்தால் கர்த்தர் உன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போவாரா? காயின் ஆபேல் 2 பேர் காணிக்கை கொடுக்கறாங்க. ஒருவனுடைய மனசுல ஏதோ கொடுக்கணும்னு கொடுத்தார், மற்றவர் கர்த்தருக்கு என்ன பிரியம்னு அறிந்து கொடுத்தார். ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். He accepted the offering of Abel. அப்ப காயினுக்கு கோபம் வருகிறது. அப்ப ஆண்டவர் காயினிடத்திலே அவர் வழக்காடி சொல்லுகிறார், நீ நன்மை செஞ்சா உன்னை ஏத்துக்க மாட்டேனா? நீ கரெக்டா இருந்தீன்னா நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேனா? அப்படி இல்லைன்னா என்ன பிரிஸ்க் பாருங்க. எல்லாம் விட்டால் என்னவா? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை நம்மை விட்டு விலக்க விரும்புகிறார். நம்மை நீதிமானாய் மாற்ற விரும்புகிறார். நம்ம கர்த்தருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்றதை உணர்ந்து அவருக்கு முன்பாக நாம் நிற்போமானால் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் இன்னைக்கே ஆமென்றும் ஆமென் என்று பதில் தந்து விடுவார். இணையதளத்தில் மூலமாக இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பல ஆண்டுகளாய் என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நீ சொல்லுகிறாயோ, உன்னுடைய நிலைப்பாடை மாற்றிப்பார். உங்க நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப தூரம், ஆண்டவருக்கு தூரமா நான் போயிட்டேன், எனக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை, அவரை ஏற்றுக்கொள்ளுவாரா? அப்படி யோசிக்கவே கூடாது. நம்ம முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டே, நான் உம்முடையவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. இதை எழுதி கொள்ளுங்க. chosen, separated, accepted. தெரிந்து கொண்டார், வேறு பிரித்தார், ஏற்றுக்கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி
சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்மை அவர் எப்படி அழைச்சிருக்கிறாரு? கிரியைகளின்படி ரட்சிக்கலையா? நீங்க பரிசுத்தமானதுனால உங்களை ரட்சிக்கலுங்க. ரட்சிப்பு ஃபர்ஸ்ட் வந்துச்சா, பரிசுத்தமாகுதல் ஃபர்ஸ்ட் வந்துச்சா? ரட்சிப்பு ஃபர்ஸ்ட், அப்புறமா பரிசுத்தம். நீங்க பரிசுத்தமானதுனால கர்த்தர் உங்களை ரட்சிக்கல. நாம் பாவிகளாய் இருக்கையில், நம்ம பாவத்தில் இருக்கும் போது கர்த்தர் பார்க்க சொல்றார், இவனை நான் தெரிந்து கொள்றேன், இவனை நான் ரட்சிக்க போறேன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நம்ம செய்த எல்லா பாவத்துக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் இதை தெரியாம பல நாள் உங்களுக்கு விரோதமா பாவம் செய்துட்டேன். என்னுடைய அவசரத்துல நான் நிறைய காரியங்களை செய்துட்டேன். என் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்த அழைப்பினால என்னை அழைச்சிங்களே. Just think about it. இந்த வசனத்தை மறுபடியும் பாருங்களேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல், நல்ல கவனிங்க, எதனால ரட்சித்தாரா? ஃபர்ஸ்ட் தம்முடைய தீர்மானத்தின்படி. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்படியானா அவர் ஒரு டெசிஷன் எடுத்துட்டார், இவன் எனக்கு சொந்தமானவன், இவனை ரட்சிக்கணும். சொல்லுங்க ஆமென். மறுபடியும் சொல்லுங்க, அவருடைய தீர்மானத்தின்படியும், இரண்டாவது ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் அருளப்பட்ட கிருபையின்படியும். ஃபர்ஸ்ட் தீர்மானம், இரண்டாவது கிருபை. எழுதுங்க. நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பதுக்கு காரணம் அவருடைய தீர்மானம். இரண்டாவது அவருடைய கிருபை. அந்த கிருபை எதனால வந்துச்சு? நியாயப்பிரமாணத்தினால வந்துச்சா, இயேசு கிறிஸ்துவால வந்துச்சா? இயேசு கிறிஸ்து மூலமாய். எத்தனை பேர் ஏசப்பாவுக்கு ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசுவே நேசிக்கிறேன். ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தாராம். எத்தனை பேருக்கு விளங்குது? சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நான் இன்னைக்கு மார் தட்டி கொண்டு நான் பரிசுத்தவான் என்று சொல்லி சிலர் பிரசங்கம் பண்றாங்க தெரியுமா? மற்றவங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? கேவலமா பார்ப்பாங்க. நாங்க மட்டும்தான் பரலோகம் போறோம், நாங்க மட்டும்தான் சியோனுக்கு போறோம். மற்றவங்களை பார்க்கறதே எப்படி தெரியுமா? நீ எல்லாம் நரகத்துக்கு போற, நீ எல்லாம் நரகத்துக்கு போற. இது ஒரு தவறான மென்டாலிட்டி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் எல்லாரையும் நேசித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் ஒரு கானானிய ஸ்திரீ வந்து அவரிடத்திலே தன்னுடைய குமாரத்தை சுகமாக வேண்டும் என்று அவள் வேண்டிக் கொண்ட போது அவர் முதல்ல பதில் தரல. சீஷர்கள் எல்லாம் அவளை அனுப்பிவிடும், அவள் சும்மா பின்தொடர்ந்து வருகிறாளே. ஆனா அவ இன்னும் அவரை கூப்பிடுறா. அப்போ ஆண்டவர் அவளுக்கு ஒரு பதில் சொல்லுகிறார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது என்றாரு. ஏன்னா அந்த கானானியர்கள் ஒரு நாயை தங்களுடைய தெய்வமாக அவர்கள் வணங்குகிறவர்கள்.
அந்த நாய் தெய்வத்தினுடைய உருவ சிலைக்கு முன்பாக தங்கள் பிள்ளைகளை தீ கடக்க பண்ணுகிறவர்கள், தங்கள் பிள்ளைகளை பலி செலுத்துகிறவர்கள். அதனால அவர் சொல்றார், எப்படிமா இது அப்ப அவள் என்ன பண்றா? அந்த கானானிய ஸ்திரீ சொல்லுகிறார், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை இந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? மத்தேயு 15:27 அவளுடைய விசுவாசத்தை பாருங்க. She qualifies herself to receive the miracle. She says, even though I am outside the purview of salvation, by faith in you, Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசம் வைத்தபடிதான் அவருக்கு அற்புதம் நடந்தது. அதுதான் புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். Because he chose you, he will accept whatever you pray. Chosen, தெரிந்து கொண்டதுனால அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் ஆமென் என்றும் பதில் தருகிறவர். லேவியராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, லேவியராகமம் Leviticus chapter 1 and verse 4. அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியிலே அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது அது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். Let me read it from the English Bible. You are to lay your hands on the head of the burnt offering and it will be accepted on your behalf. யாராவது ஆமென் சொல்லுங்க. அந்த பலியின் மேல் கையை வைத்து பலி செலுத்தும் போது அந்த பலி தேவனுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்போ அந்த பலியின் மேல, அந்த பலியின் தலை மேல தன் கைகளை வைக்கும் போது அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த மனிதனுக்கு ரட்சிப்பை தருகிறார். நம்ம என்ன செய்யறோம்? நமக்காக தன்னையே ஜீவாதார பலியாக, கிருபாதார பலியாக இயேசு சாமி கிட்ட வர்றோம். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு ரட்சிப்பை தருகிறார். ஏனென்றால் உங்களை என்னை அவர் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இப்ப நான் ஒன்று சொல்ல போறேன். நீங்க நல்லா கையத்திட்ட போறீங்க. ரெடியா? பெண்ணை பைபிள்ல மடியில வச்சிருங்க, கையை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ரெடியா இருக்கிறீங்களா? நான் ஒன்று சொல்றேன், அது எப்போ உங்களுக்கு ஹிட் ஆகுதோ அப்போ கை தட்டுங்க. ஓகே? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டார்னா என்ன அர்த்தம்னா, சந்திர சூரியன் பூமி எல்லாம் உண்டாவதற்கு முன்பாகவே, உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே தெரிந்து கொண்டார். அதை விட இன்னும் அடுத்தது சொல்றாரு, நீங்க பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே உங்களை தெரிந்து கொண்டார். இதை விட நெக்ஸ்ட் லெவல் சொல்றேன் பாருங்க, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை தெரிந்து கொண்டார். அதை விட இன்னும் ஒன்று சொல்றேன், இப்போதான் நீங்க பலமா கைதட்ட போறீங்க. நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களை தெரிந்து கொண்டார். நீங்க தப்பு செய்வீங்கன்னு தெரிஞ்சும் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்க மறுதலிப்பீங்கன்னு தெரிஞ்சும். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. என் பின்னாடி வான்னு சொல்லி பேதுருவை அழைக்கும் போது அவருக்கு தெரியாதா பேதுரு மறுதலிப்பார்னு? தெரியும்.
எவ்வளவு பெரிய அன்பு இல்ல, இவ்வளவு பெரிய அன்பு இல்ல. நிறைய பேருக்கு தூக்கமே போயிருச்சு. அப்படியே அவங்க கண்ணெல்லாம் அப்படியே 100 வால்ட்ஸ் பல்பு மாதிரி அப்படியே சர்ன்னு எரியுது. பா, இந்த மாதிரி நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம்ல பாருங்க, ரொம்ப நேரமா போட்டுக்கிட்டே இருக்காங்க பசங்க. அவங்க ரெடி பண்ணிட்டாங்களாம். ஆமா, பாருங்களேன், உலக தோற்றத்துக்கு முன்னாடினா வேற ஏதோ ஒரு உலகத்துல கிரகத்துல வச்சிருக்கிறாங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாடினா அந்த ரங்கத்துல வைங்கடா. பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே மரம், செடி, கொடி, தாவரங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த பிளானட்ல இருந்தீங்கன்னு தெரியல. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்களும் நானும் தீபமா இருந்திருக்கிறோம். உங்களை ஆண்டவர் முன்னாடியே பார்த்துட்டாரு. உங்களை ஆண்டவர் ஏற்கனவே அறிவாரு. உங்க அம்மா உங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே, உங்க அம்மாவுக்கு டெஸ்ட் பண்ணி உனக்கு ஒரு குழந்தை உருவாயிருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடியே உங்களை என்னை அவர் தெரிந்து கொண்டார். அதனாலதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது. ரோமர் 8:29 வாசியுங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவர்களை முன்னறிந்தாரோ, for those God foreknew, முன்னாடியே உங்களை அறிந்தார். நீங்க யாருன்றதை அறிந்திருக்கிறார். என்னெல்லாம் நீங்க செய்வீங்கன்றது அறிந்திருக்கிறார். ஆனா தெரிந்து கொண்டார். என்ன செய்வீங்கன்றதே தெரியுமா அவருக்கு, ஆனாலும் உங்களை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அவருடைய கிருபைங்க. அந்த கிருபை இல்லாவிட்டா நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. What grace, what grace. அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய தெரிந்து கொள்ளுதலும் நம்மை அவர் ஏற்றுக்கொள்வதும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறார். Your identity is in Christ. Without Christ, you and I. இந்த பூமியில 700 பில்லியனுக்கு மேல மக்கள் இருக்கிறாங்க. அந்த 700 பில்லியன்ல ஒருத்தரா நீங்க இருக்கலாம். ஆனா என்னைக்கு நீங்க இயேசு உங்களை தெரிந்து கொண்டாரோ, உங்களை பிதா முன் குறித்தாரோ, அப்பத்துல இருந்து நீங்க இந்த பூமியில பிறந்ததும் சரித்திரம், வளர்ந்ததும் அவருடைய தயவு கிருபை, இப்போ அவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறது அவருடைய கிருபை. Your election is not apart from Christ. Your election is in Christ. You have to understand. உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் கிறிஸ்துவுக்கு புறம்பாக இல்லை, கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, எதற்காக அவர் தெரிந்து கொண்டார்? எதற்காக அவர் தெரிந்து கொண்டார்னா, நம்பர் 1, அவருடைய தீர்மானத்தின்படி தெரிந்து கொண்டாரு. அவருடைய திட்டத்துக்காக தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவருடைய நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார். God chose you for a purpose. ஒரு பர்பஸ் இல்லாம யாரும் எதையும் தெரிந்து கொள்ள மாட்டோம். உங்க வீட்டுக்கு ஒரு மாப்பு தேவைப்படுது, கடைக்கு போனா அந்த மாப்பை வாங்குறீங்க. உங்க வீட்டுக்கு ஒரு டிவி தேவைப்படுது, அந்த தேவைக்காக ஒரு டிவியை வாங்குறீங்க. உங்களின் மூலமா கர்த்தர் இந்த பூமியில ஏதோ செய்ய அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே உங்களை தீர்மானத்தின்படி தெரிந்து கொண்டார். ஒரு நோக்கம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசத்துல ஆமென் சொல்ல வரும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டதுக்கு there is a purpose why I have been chosen. அன்புடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லும்போது அவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார், நீங்க மிகவும் திரளான ஜனங்களா இருந்தபடியால் நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, உங்க மேல வச்ச அன்பினாலே. ஓ சொல்லுங்க ஆமே. உபாகமத்தில் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவரிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. சகல ஜாதிகளுக்குள்ளும் என்ன பண்ணாரா? தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டார். வாட் a beautiful verse இல்ல? அவர்களிடத்தில் பிரியம் வைத்து. நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, அன்பு கூறும் பொருட்டு. Yet the Lord set his affection. First affection, இரண்டாவது பிரியம், அன்பு, லவ். எப்படி தெரிந்து கொண்டார்? எல்லா ஜாதிகளுக்குள்ளும் அல்லது எல்லா ஜாதிகளுக்கு மேலும். இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது above all the nations. அப்படியானால் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். We have been chosen above others. அதை நீங்க புரிந்துக்கிட்டீங்கன்னா below others போயிட மாட்டீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, above others இருங்க, below others மாறிடாதீங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நோக்கத்தில் என்னென்ன நோக்கங்கள்? முதலாவதாக, நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. 1 Peter chapter 1 verse 15-16 says, but just as he who called you is holy, so be holy in all you do. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், I am holy, ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது. be holy. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் பரிசுத்தராகவே நீங்களும். So the purpose that God has chosen us is for holiness. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு கோல்டு நீங்க 916 வாங்கிட்டு அதுல தூய்மை இல்லைன்னு சொன்னா அது 916 தரமா மாறுமா? ஒரு கோல்டை நீங்க இது பியூரா இருக்குதுன்னு நீங்க வாங்கிட்டு அதுக்கு பிறகு அதை பிளெமிஷ் இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு வருத்தப்படுவீங்க? அதே மாதிரி நீங்க பரிசுத்தமா இருப்பீங்கன்னு தெரிந்து கொண்ட பிறகு நம்ம எப்படி அவருக்கு விரோதமாய் பரிசுத்த குலைச்சலா மாற முடியும்? இந்த உலகம் நம்மளை சோதிக்க வரும்போது நம்ம மனசுக்குள்ள வர வேண்டிய ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? என் பரிசுத்தத்தை எவ்வளவு நாளும் சரி நான் காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பல. சத்ரு என்ன பண்ணுவான்? பல விதமான சூழ்நிலைகளை கொடுத்து உங்களை டெம்ப்ட் பண்ணுவான். உங்க பரிசுத்தத்தை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு உனக்கு அன்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஆகவே நீ இதை செய்யறது தப்பு இல்லை. ஏவாள்கிட்ட அப்படிதான் வஞ்சித்தான். ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரா? அதுலதான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி வஞ்சித்துட்டான். இன்னைக்கு நாமும் கூட நம்மளை தேவன் அழைத்த அழைப்பினுடைய முதல் நோக்கமே நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நம்முடைய பரிசுத்தத்தை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். என் கண்கள்ல, என் இருதயத்துல, என் வார்த்தையில, என் நடக்கையில,
என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில ஆண்டவரேன்னு கலந்திருக்கீங்களே. சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. நான் நம்புற விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் உங்க லைஃப்ல ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வர விரும்புகிறார். காரணம் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், காரணம் நீங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை என்னை அவர் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது பிரியமானவர்களே. தாவீது கர்த்தருக்கு முன்பாக ஆராதனை செய்யும்படி தன் வஸ்திர கழண்டி விழுந்தாலும் அவர் ஆராதித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. மீகாள் அவரை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி ஆராதிக்கிறீங்க? அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 Samuel chapter 6 verse 21. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சில பேருக்கு நம்ம ஆடி பாடி தேவனை துதிக்கிறது பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம எங்க இருந்து கர்த்தர் எங்க கொண்டு வந்தாருன்னு தெரியாது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டாடுவோம்னா, ஆண்டவர் கேட்டார், ஒருத்தனுக்கு இவ்வளோ மன்னிக்கிறாரு, இன்னொருத்தருக்கு இவ்வளோ மன்னிக்கிறார். எவன் அதிகமா பிரியமா இருப்பான்? கம்மியா மன்னிச்சவங்களுக்கா நிறைய மன்னிச்சவங்களுக்கா? நிறைய மன்னிச்சதுனால நான் நிறைய டான்ஸ் ஆடுறேன், நான் நிறைய பாடுறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமென். பக்கத்துல சொல்லி ஆண்டவர் பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஹலோ, எனக்கு நிறைய மன்னிச்சிருக்கிறாரு, நிறைய நான் ஆண்டவரை துதிப்பேன். சொல்லுங்க, I am accepted in Christ. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்தத்துக்காக நம்மை தெரிந்து கொண்டார். ஏசாயா 43:7 சொல்லுகிறது. ஐசாயா 43:7, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். வாவ் வாவ். யாராவது ஒரு வாவ் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாவ். பார்த்து உங்க தலையை முழுங்கிட போறாங்க. இந்த வசனம் எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? ஏசாயா 43 கண்டிப்பா படிச்சிருப்பீங்கல்ல. 43ல உங்களுக்கு பிடிச்ச வசனம் என்ன? தண்ணீர்களை கடக்கும் போது. அப்புறம் இதோ நான் புதிய காரியத்தை இந்த ஜனத்தை எனக்கென்று. சரி, இப்போ இந்த வசனம் எத்தனை பேர் பார்த்தீங்க? 7. இந்த 7ல இவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருக்கு பாருங்க. நான் என் மகிமைக்கென்று. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அவங்கள தட்டி சொல்லுங்க, உங்க மகிமைக்காக இல்லை. நல்லா தட்டி சொல்லுங்க, அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி தட்டி சொல்லுங்க, உங்க மகிமைக்காக இல்லை, அவர் மகிமைக்கென்று சிருஷ்டித்து. Created for my glory. You are chosen for his glory. You are chosen for his glory. You are created for his glory. You are separated for his glory. How I wish I could preach in English and somebody can translate for me. நிறைய இந்த சத்தியங்கள் எல்லாம் இவ்வளோ ஆழமான சத்தியங்கள். ஆமென் சொல்லுங்க ஆமென். These are precious teachings. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா.
உங்களை இந்த பூமியால அடக்கி வைக்க முடியாது, பாவத்தால அடக்கி வைக்க முடியாது, மந்திரத்தால அடக்கி வைக்க முடியாது. உங்களை தெரிந்து கொண்டு வா, என் மகிமைக்கென்று சிருஷ்டித்த என் பிள்ளைய கொண்டு வா. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்றேன், நீங்க எல்லாத்துக்கும் கொண்டு வான்னு சொல்ல போறீங்க. ரெடியா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் என்று கட்டளை இடுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பை என்று கட்டளை இடுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வேலையிலே மேன்மையை என்று கட்டளை இடுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை செழிப்பாக என்று கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு தேவ தூதர்களை உங்களுக்காக ஆசீர்வாதங்களை என்று கட்டளை இடுகிறார். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த I am accepted in Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார் தெரியுமா? ஏசாயா 61 அதிகாரம் 1 3 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவர் ஒண்ணு செய்ய வந்தாருங்க. அதை புரிஞ்சா இன்னைக்கு உங்க லைஃபே மறுரூபமாகிவிடும். உங்களுக்கு செய்து முடிக்க போறாரு. நீங்க பார்க்க தான் போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறத பார்க்க தான் போறீங்க. வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவருடைய மகிமைக்காக நாட்டின நீதியின் விருட்சங்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஆமென் சொல்றீங்களா? வசனம் சொல்லுகிறது to declare the acceptable year. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அனுக்கிரக வருஷம் என்ன தெரியுமா? உங்க ஜெபங்கள் கேட்கப்படுகிற, அங்கீகரிக்கப்படுகிற, ஏண்டா உங்களை தெரிந்து கொண்டார், கிறிஸ்துவுக்குள் உங்களை முன் குறித்தார், உங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார், உங்களை மகிமைப்படுத்த போகிறார். நம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். You are called to be glorified. உங்களை அவமானப்படுத்துறதுக்காக கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, உங்களை மகிமைப்படுத்துவதற்காக தான். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இந்த அன்பு எவ்வளவு பெரிது! அவருடைய பிள்ளைகளாகும்படிய அதிகாரம், அவருடைய அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அதிகாரம், இது எல்லாமே எங்க வந்து தெரியுமா? அவர் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அவ்வளவுதாங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்களேன், யார் என்ன ரிஜெக்ட் பண்ணாலும் என்னை அக்செப்ட் பண்ண ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, இங்க பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டது நீங்க ரொம்ப ஞானி, நீங்க ரொம்ப பயங்கரமான பரிசுத்தர்ன்றதுக்காக இல்ல, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதையான என்னை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 வசனம் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலனுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி என்ன பண்ணாரா? பலவீனமானவைகளை அவர் தெரிந்து கொண்டாரா? 1 Corinthians chapter 1 verse 27 and 28. அன்பர்ந்த பிள்ளைகளே, அவர் உங்களை, பலவீனமான உங்களை, ஐயோ எனக்கு படிப்பில்லையே, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன்.
ஐயோ சரீரம் பலவீனமா இருக்குதே, அதெல்லாம் இருக்கட்டும்பா, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும். இந்த ஸ்தானத்துல இருந்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கிறவராயிருப்பார். எத்தனை பேருக்கு நீங்க அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கணும்னு ஆசையா இருக்கு? இருதயத்தின் மேல கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளைப்பா, நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே என்ன தெரிந்து கொண்டீங்க. நீங்க ஒரு அனாதை இல்லை. அந்த அனாதை என்கிற அந்த ஆவியை நான் விரட்டி அடிக்கிறேன். The orphan spirit that Satan is tormenting you. எனக்கு யார அன்பு செலுத்தல, நான் தனியா இருக்கிறேன்னு உங்களை அதிகமாய் வாட்டுகிற ஒரு சத்துருவின் கிரியை பார்க்கிறேன். ஏராளமான அன்பு உங்களுக்கு உண்டு. ஏராளமான திட்டங்கள், தீர்மானங்கள் உங்களை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க காலத்துக்கு முன்னாடி மறிக்க மாட்டீங்க. பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவர்கள் லேசான காரியம். அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உங்க மேல அவர் வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நீங்க ஏங்க சீக்கிரமா மறிக்கணும்னு யோசிக்கிறீங்க? எங்கேயாவது ஓடிடலாமான்னு இருக்குது, ஏதாவது பண்ணிக்கலாமான்னு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உன்னை நான் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நான் நிலைநிறுத்துவேன். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. கொஞ்சம் பொறுத்திரு, நான் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கொண்டு வருவேன். நீ வெட்கப்பட்ட இடத்துல உன் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9444150777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.